வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மாஸ் டைரி. வரலாற்றுல பல காதல் கதைகளை கேட்டிருப்போம். ரோமியோ ஜூலியட், ஷாஜஹான் மும்தாஜ்னு. ஆனா கையில 60 ரூபா தான். இந்தியால இருந்து ஸ்வீடன் காதலிய பாக்குறதுக்கு சைக்கிள்லே போன ஒரு மனிதரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய காதல் கதை ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கு. அவரை பத்தி தான் இன்னைக்கு கண்ணம்மாஸ் டைரியில பார்க்க போறோம். இந்தியால இருக்கக்கூடிய ஒடிசால 1949 சமூகத்தால ஒதுக்கப்படுற தலித் சமூகத்துல பிறந்தவர் தான் பி.கே. மகாநந்தியா. அதாவது பிரத்யும்ன குமார் மகாநந்தியா. இவருடைய ஸ்கூலிங்ல இருந்து காலேஜ் வரையும் இவர் நிறைய நிராகரிப்பை சந்திச்சிருக்காரு. ஆனாலும் இவருக்கு ஓவியத்து மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அவரோட ஏரியாலேயே இவர் வரைஞ்சா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்படிதான் இவருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ்ல இவருக்கு இடமும் கிடைச்சது. சரி, இடம் கிடைச்சிருச்சு, படிக்க போறோம், ஆனா செலவுக்கு என்ன பண்றது? நம்ம கிட்டதான் ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்கே அப்படின்னு சொல்லி அவரு ஓவியம் வரைய ஆரம்பிச்சாரு. ரோட்ல உட்காந்து போற வரவங்களுடைய போர்ட்ரேட்ஸை வரைஞ்சு அதன் மூலமா வர காசுலதான் அவருடைய படிப்பையும் தொடர்ந்திருக்காரு. அப்பதான் அவருடைய லைஃப்ல அவர் லைஃபையே மாத்தக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் நடந்திருக்கு. அந்த ஒரு நாள் அவர் சொல்றப்போ, அவருடைய கதையை படிக்கிறப்போ நம்மளே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு அவருடைய கதை. பி.கே. மகாநந்தியா அவருடைய மேஜிக் ஸ்டோரியில எது தெரியுமா திருப்புமுனை? ஒரு நாள் கெனாட் பேலஸ்ல அவர் ஒரு ஃபவுண்டெயினுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. எல்லாருடைய போர்ட்ரேட்ஸும் அவர் அழகா வரைஞ்சு கொடுப்பாரு. அவர் வரைஞ்சு கொடுத்ததுல இந்திரா காந்தி அவர்களுடைய வரைபடம் மிக பிரபலமா பேசப்பட்டுச்சு. என்னடா நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு சக்சஸே இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்கிறப்பெல்லாம் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் நினைப்புக்கு வந்துட்டே இருக்கும். நீ பெரிய ஆளா வருவடா, உனக்கு நாங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டோம், உனக்கு ஒரு காதல் திருமணம் தான் நடக்கும். உன் காதல் திருமணம் எப்படி தெரியுமா நடக்கும்? உன்னுடைய பொண்ணு நம்ம ஊரோ நம்ம நாடோ கிடையாது, வெளிநாட்டுல இருந்து உனக்கான ஒரு பொண்ணு வரும். அவங்க வீடே ஒரு பெரிய வீடா இருக்கும், அவங்களுக்குன்னு தனி காடு இருக்கும். நீ பார்க்க போற அந்த பொண்ணு ஒரு மியூசிஷியனா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம ரிஷப ராசியில வேற இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களா. இதெல்லாம் அவருக்கு நம்பணுமா வேணாமா அப்படின்னு இருந்தாலும் சரி, அம்மா சொல்றாங்க, இப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறதான் போகுது அப்படின்னு அவரை நினைச்சு புலம்புறப்பெல்லாம் இது நினைச்சுப்பாராம். ஆனா அவங்க அம்மா சொன்னது நிஜமா மாறும் அப்படின்னு அன்னைக்குதான் அவர் நினைச்சிருக்காரு. ஃபவுண்டெயின் பக்கத்துல தூரத்துல ஒரு பொண்ணு அழகா வந்துட்டு இருந்தாங்க. யார்ப்பா இந்த பொண்ணு? இப்படி ஒரு பொண்ணை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. 19 வயசான ஸ்வீடிஷ் ஸ்டூடெண்ட் சார்லட் வான் ஷெட்வின். இவங்களை பாக்குற வரையும் அம்மா சொன்ன விஷயம்லாம் நம்ம லைஃப்ல நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருந்ததெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதுவரையும் அந்த பொண்ணை பார்த்து இல்ல, இதுவரையும் எந்த பொண்ணை பார்த்தும் அவருக்கு அப்படி ஒரு உணர்வு வந்ததே கிடையாது. அவ்வளோ அழகா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இவங்கதான் நம்மளுடைய காதலியோ, அம்மா சொன்ன பொண்ணு இவங்க தானோ அப்படின்னு இருந்துச்சு. அந்த பொண்ணு பி.கேவை பார்த்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னடா நம்மளை பார்த்து நடந்து வராங்களே அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அதை எப்படின்னு சொல்ல முடியலன்னு சொல்றாரு. ஃபவுண்டெயின் பக்கத்துல அவங்க வந்து நின்னாங்க. அவ்வளோ அழகா இருந்தாங்க. என்கிட்ட என்னுடைய போர்ட்ரேட்டை வரைய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்னை பத்தி அங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அவங்கள நான் வரையணும்னு நினைச்சப்ப எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துட்டு, அவங்களை எப்படி நான் வரைய முடியும்? இவ்வளோ அழகா இருக்காங்க, ஒருவேளை நான் அவங்க முகத்தை அழகா வரைஞ்சு கொடுக்கலனா அப்படின்னு எனக்குள்ள சந்தேகம் வந்துட்டு, எல்லா போர்ட்ரேட்டையும் 10 நிமிஷத்துல நான் வரைஞ்சு கொடுத்துருவேன். ஆனா எனக்கு அவங்கள பார்த்தோன்னே வரைய முடியுமாங்கிற சந்தேகம் வந்துச்சு. ஆனா வரைஞ்சேன். 10 நிமிஷத்துல வரைஞ்சு கொடுத்துட்டேன். அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஃபவுண்டெயின் பக்கத்துல தேவதையா தெரிஞ்சாங்க. வரைஞ்செல்லாம் கொடுத்தாச்சு. 10 ரூபாய் வாங்கணும். ஆனா அவங்க என் கையில 20 ரூபா கொடுத்தாங்க. ஒருவேளை மொழி புரியலையோ, 10 ரூபா தாங்க என்னுடைய டிராயிங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஐயோ வேற எதுவுமே பேசாம போயிட்டோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. சரி, அடுத்த நாள் வந்தா நம்ம பேசுவோம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரியே வந்தாங்க. மறுபடியும் வந்தோன்னே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம நல்லா வரைஞ்சு கொடுக்கலையோ அப்படின்னு. அதே மாதிரியே அவங்க வந்ததுமே எனக்கு இன்னொரு போர்ட்ரேட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன், அதுல எதுவும் திருத்தமா, நான் நல்லா வரையலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல இன்னொரு போட்டோ ஒண்ணு வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே 2வது நாளும் கடந்துருச்சு. அடுத்தது 3வது நாள். அந்த பொண்ணு வருவாங்களான்னு நான் காத்திருந்தேன். ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. இதுவரையும் கடவுள் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நான் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எப்படியாவது அந்த பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துறேன், நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணும் வந்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கு எப்படியாவது என்னுடைய கேள்வியெல்லாம் கேட்டுரும்னு தோணுச்சு. அன்னைக்கு நான் கேட்டுட்டேன்,
நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டேன். அவங்க ஸ்வீடன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜெர்மனில இருந்து வந்துட்டாங்க, உங்ககிட்ட காடு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். காடா? நாங்க 300 வருஷமா நாங்க ஒரு ஜங்கில தான் எடுத்து நடத்திட்டு இருக்கோம், எங்க ஃபேமிலிக்கே அந்த காடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு காட்டுக்கே ராணி தான். அடுத்ததா மிக முக்கியமான கேள்வி, நீங்க மியூசிஷியனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் ஃப்ளூட் வாசிப்பேன். அவ்வளவுதான், இவங்க தான் நான் என்னுடைய வருங்கால மனைவின்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அப்படியே போச்சு எங்களுடைய காதல். இப்படியே எங்க காதல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. டெல்லியை சுத்தி பார்த்தோம், நிறைய பேசிக்கிட்டோம், எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஒரு நாள், அப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க திரும்பணும். இப்ப என்ன பண்றது, நான் எப்படி அவங்கள பாக்குறது அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க சொன்னாங்க, நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புறேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையும் எத்தனையோ நிராகரிப்பை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த நேரத்துல அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல, நானே சம்பாரிச்சு என் காசுல நான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடந்திருக்கு. 1977 வரையும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல. 1977, அதாவது 2 வருஷம் ஆச்சு. அது வரையும் அவரால் டிக்கெட்டுக்காக பணம் சேர்க்கவே முடியல. அவரும் நிறைய பேருடைய போர்ட்ரைட்டை வரைகிறாரு, காசு சம்பாதிக்கிறாரு. ஆனா எந்த அளவு டிக்கெட்டுக்கு காசு சேர்க்கணுமோ அந்த அளவு அவரால் சேர்க்க முடியல. அதுக்கப்புறமா இவங்களுடைய காதல் கதை லெட்டர்ஸ்லயே தொடருது. இவங்களுடைய காதல் கதை லெட்டர்ஸ்லயே தொடர்ந்தா எப்படி, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே தன்னுடைய காதலிக்காக அப்படின்னு நினைச்சு அவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு கையில ஒரு 60-70 ரூபாய் கையில வருது. ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளையும் வாங்கிக்கிட்டு நம்ம சைக்கிள்லயே தன்னுடைய காதலியை பார்க்க போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. எப்படிப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, இதையே எல்லாரும் பெருசா பேசுறீங்க, என்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக நான் போறேன், என்கிட்ட ஃப்ளைட்டுக்கு பணம் இல்லை, அதுக்காக நான் போகாம இருக்க முடியுமா, சைக்கிள்ல போறதுன்னு முடிவெடுத்தேன், இதை பெரிய விஷயமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இதை படிக்கும் போது நமக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட இந்தியால இருந்து 6000க்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஜெர்மனியா கடக்கணும். எப்படி அவர் போவாரு, எப்படி அவருக்கு போகணும்னு தோணி இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அவரு அந்த 6000 கிலோமீட்டர்லயே சைக்கிள்லயே பயணிச்சிருக்காரு. ஆனா அவரு அந்த 6000 கிலோமீட்டரை தன்னுடைய காதலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நினைப்போட சைக்கிள்ல போயிருக்காரு. அவரால் எப்படி போயிருக்க முடியும், கையில 60 ரூபா தான் வச்சிருக்காரு, வேற வழி செலவுக்கு எதுவுமே வச்சிடல, சைக்கிள்ல தான் போறாரு. அவருக்கு கால் வலிக்காதா, அவர் எப்படி எல்லாருக்கூடையும் பேசிருப்பாரு, மொழி பிரச்சனை எதுவும் வராதா, அந்த நேரத்துல கூகுள் மேப்லாம் கிடையாது, எப்படி போயிருப்பாரு, இப்படி பல கேள்விகள் இருக்கும். அவருடைய பயணமே மிகப்பெரிய அனுபவமா அவருக்கு மாறி இருக்கு. இத மாதிரியே நிறைய பேர் ஹிப்பி ட்ரைல்ஸ்ல தான் போயிருக்காங்க. அண்ட் அந்த வழித்தடத்துல போகும்போதுதான் இவரும் அந்த பயணிகளோட பேசி இவரும் அந்த வழித்தடங்கள்ல தெரிஞ்சுட்டு ஜெர்மனி வரையும் போயிருக்காரு. போகும்போது நிறைய இடங்கள்ல சைக்கிள் பிரேக் ஆகிருக்கு, சாப்பிட காசு இல்லை, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சவரு அவருடைய ஓவிய கலையை அங்கதான் பயன்படுத்தியிருக்காரு. எல்லாரையும் போர்ட்ரைட்ஸ் வரைஞ்சு கொடுக்கறது, அண்ட் அதுக்கு பதிலா சாப்பாடு கேட்டுக்கிறது, இல்ல சாப்பாடு கேட்கறதுன்னு இவருடைய பயணம் இப்படியே போயிருக்கு. 1 மாதம் 2 மாதம் இல்ல, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகியிருக்கு. இப்பயும் இவங்களுடைய காதல் கடிதங்கள் அப்பப்போ நடந்திருக்கு. எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர்ல இருந்து, அந்த நாட்டுல இருந்து அவருடைய கடிதத்தை எழுதியிருக்காரு. இப்படியே அவரு ஈரான் வரையும் போகிட்டாரு. ஆனா ஈரான்ல தான் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான்ல அவருக்கு மொழி பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சா. பட் எப்படியோ ஹிப்பி ட்ரைல்ஸ்ல வந்த எல்லார் கூடயும் பழகி போர்ட்ரைட்ஸை வரைஞ்சு கொடுத்து அவருக்கு தங்குறதுக்கான இடம், சாப்பாட்டு செலவு அப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ போயிட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு 70 கிலோமீட்டர் சதவீதம் அவர் டெய்லி மிதிவண்டியில அவர் வந்து பயணிச்சிருக்காரு. இந்த மாதிரி 4 மாதங்கள் கடந்து அவருடைய காதலிய கரம் பிடிக்கிற நாளும் வந்துச்சு. ஆனா ஜெர்மனிக்குள்ள அவர் போகணும், ட்ரெயின்ல தான் போயாகணும். ஆனா ட்ரெயினுக்கு காசு கிடையாது. சரி, பேசாம சைக்கிள்ல வித்துடலாம் அப்படின்னு நினைச்சப்பதான் அவருக்கு உதவி பண்ணாங்க. அவங்க கொடுத்த காசுல ட்ரெயின் டிக்கெட்டையும் எடுத்துட்டு கடைசியா காதலிய சந்திக்கிறதுக்கான அந்த நாள்ல அவர் பயணிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவரால் சந்திக்க முடியல. ஒரு இடத்துல கேட் இருந்துச்சு. பிகே பல நாடுகளை கடந்து வந்திருந்தாலும் ஜெர்மனி பார்டரை அடையும் போது அவருக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் இவரை உள்ள அனுமதிக்கவே இல்லை. அவர் கையில சரியான ஆவணங்கள் இல்ல, எப்படி உன்னை உள்ள விடுறது அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் கடந்து வந்துட்டோம், ஆனா கடைசியா நம்ம காதலிய பார்க்காம இங்க இருந்து திரும்பி போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இவருக்குள்ள வந்துச்சு.
அதுக்கப்புறமா தான் நான் எங்கேருந்து வரேன், நான் ஒரு ஓவியன், இப்போ நான் என்னுடைய காதலியை பார்க்கணும் அப்படின்னு அவருடைய கதையை எடுத்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய காதலியுடைய நம்பரையும் கொடுக்குறாரு. அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுடைய காதலி கிட்ட இவர்தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஜெர்மனி பார்டர்ல இருந்து அவரை உள்ளவும் விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் கதை ஆரம்பிச்சு இப்போ 50 வருடத்துக்கு மேல ஆகிடுச்சு. இவங்களுக்கு 2 குழந்தையும் இருக்கு. இங்க இருந்து ஸ்வீடன்லயே செட்டில் ஆகிட்டாரு பிகே அவர்கள். அவருடைய ஓவியக்கலையும் அவர் விடவே இல்லை. அங்க அவர் இப்போ ஃபேமஸான ஆர்டிஸ்டும் கூட. ஜெர்மன் கல்ச்சர் எல்லாம் அவருக்கு புதுசா இருந்தாலும் தன்னுடைய காதலி எல்லாத்தையும் அழகா சொல்லிக் கொடுத்த காரணமா அவருடைய ஓவியக்கலையையும் அவர் விடாம இப்போ ஸ்வீடிஷ் கவர்மெண்ட்டுக்கே அட்வைசரா மாறுற அளவு இப்போ ஃபேமஸான ஆர்டிஸ்டாவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய பல ஏழை குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், கூகுள் மேப்பே இல்ல, கையில காசும் கிடையாது, செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஒரு சைக்கிளை வாங்கிட்டு 6000க்கும் அதிகமான கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு தன்னுடைய காதலியை பார்க்க போய் இப்போ 50 வருடம் அவங்களுடைய காதல் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்க பிகே அண்ட் சார்லட் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய காதலிக்காக நீங்க எந்த அளவு ரிஸ்க் எடுப்பீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டோரியில சந்திக்கலாம்.